100% டெடிகேஷனோட பண்ணியிருந்தார். தட் இஸ் த ரீசன் வை வி லவ் த ஃபிலிம், லவ் இஸ் ஆக்டிங் a lot. தேங்க்ஸ். தமிழ் சினிமா ரசிகர்கள் எல்லாமே இந்த 4 பாட்டு 2 ஃபைட்டு தான் ரசிப்பாங்கன்னு ஒரு 20 இயர்ஸாக இந்த டேரக்டர்ஸ்லாம் நினச்சிட்டு இருந்த ஒரு சீசனில் அன்னிலேருந்தே யோசிச்ச மணிரத்னத்துக்கும் நான் இன்னைக்கு பாராட்டு தெரிவிக்கிறேன். அதே சமயத்தில் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் இந்த மசாலா படங்கள் அத்தனையும் தள்ளி வச்சுட்டு இவ்வளோ டெடிகேஷனோட 2 வருஷம் ஸ்பெண்ட் பண்ண உங்களுக்கும் நான் தேங்க் பண்ணுறேன். மோரோவர் ஆஸ் என்ன சொல்கிறது, தமிழ் ரசிகர்களை நாங்கள் எல்லாரும் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லிக்க விரும்புகிறோம். மசாலா படங்கள் எதையுமே நாங்கள் வந்து இதுக்கு பிறகு என்கரேஜ் பண்ண போகிறதில்ல. ஐயோ நான் மசாலா படம் மசாலா ரொம்ப ஆந்திரா ரொம்ப காரம் போடாம நம்ம ஊர் மசாலா. ஐ வாண்ட் சி எனக்கு வந்து எனக்கு தூள் சாமி இப்போ நான் பண்ண போகிற வெட்டிங் அந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்து ஐ லவ் இட் பிகாஸ் சினிமா இஸ் என்டர்டெயின்மெண்ட். எப்பவுமே வந்துட்டு நீங்கள் என்ன மெசேஜ் சொல்கிறீங்க, இந்த மெசேஜ் அன்னியனில் இருக்குது பிகாஸ் டைரக்டர் வாண்டட் டு சே. ஐ டோன்ட் வாண்ட் டு சே மெசேஜ். எனக்கு மெசேஜ் ஐ டூ அதர் திங்ஸ். ஸ்க்ரீனை விட்டு வெளியில் நான் நிறைய விஷயம் பண்ணுறேன். ஸ்க்ரீனில் வந்து ஐம் என்டர்டெயின். ஐம் ஒரு ரேபிஸ்ட்டை கூட ஒரு நாள் நான் பண்ணலாம். யூனோ இட்ஸ் நாட் தட் ஐம் கிவிங் அ மெசேஜ் அவுட். இட்ஸ் தட் கைண்ட் ஆஃப் அ திங். ஸோ பட் என்னன்னா இந்த மாதிரி கமர்ஷியல் சினிமா கூட ஐ லவ் டூயிங் இட். ப்ளீஸ் கேன் ஐ டூ இட்? ஓகே. சேதுங்கிற ஒரு ப்ராஜெக்டை நீங்கள் போய் ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ காலம் ஆச்சு? அது வந்து உங்களை நினைக்க தோணுதா? டைம் இருந்தால் தான் ஈவன் உழைப்பாளிகள் கூட ஜெயிக்க முடியும் இந்த சமுதாயத்தில். அதை விட ஐ வில் திங்க் தட் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக ஜெயிக்கலாம். நீங்கள் வந்து இது வந்து நீங்கள் சினிமான்னு கிடையாது. நீங்கள் ஒரு ரேஸ் டிரைவராக இருக்கலாம், இல்லை உங்கள் ஆஃபீஸில் whatever, or you may be just wanting to be a doctor, anything. I think maybe your painting உங்களுக்கு ரொம்ப இஷ்டம். I think you have a dream. அது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு you really work hard. சரி, அந்த 10 வருஷம் வந்து நான் சும்மா உட்காந்துட்டு என்ன சான்ஸ் பண்ண நினைக்கல. நான் டெய்லி டான்ஸ் கிளாஸ் போவேன், டெய்லி ஆக்டிங் கிளாஸுக்கு என் வீட்லேயும் என் ஃப்ரெண்ட்ஸை வச்சுட்டு நான் ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருப்பேன். ஐ வாட்ச் மூவிஸ், I'll be exercise பண்ணிட்டு இருப்பேன். lot of things, and you make contacts. So I think anything you have a dream, 10 வருஷம் இல்லை, ஒரு வருஷத்துக்கு கூட நடக்கலாம். பட் எனக்கு 10 வருஷத்துக்கு நடந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பிகாஸ் எனக்கு ஒரு பக்குவம் இருந்துச்சு. 10 வருஷம் பிறகு நடந்தனால கேரக்டர்ஸ் அதுக்கப்புறம் தேர்ந்தெடுக்கிறது இல்லை. நான் பாட்டுக்கு எல்லாரும் மாதிரியும் கச்சா முச்சான் படம் பண்ணிட்டு அப்படியே காணாம போயிருப்பேன். Now I take time. நான் take 1 year 2 years, but I want to do something. உங்களுடைய சர்க்கிள் ஆஃப் பீப்புளுக்கு சொல்ல வர ரெக்வஸ்ட் என்னன்னாக்க, நீங்க நிறைய விஷயங்கள் ஆஃப் த ஸ்கிரீன் நல்லதெல்லாம் பண்றீங்க. ஸ்கிரீன்ல பார்க்கும்போது விக்ரன் ராவணன் ஒரு வில்லன், பட் ஆனா ஆஃப் த ஸ்கிரீன் பார்த்தா ரியலா ராமனா கூட இருக்கலாம். நிறைய விஷயங்கள் வந்து ஆஃப் த ஸ்கிரீன். We do a lot of things, but எனக்கு வந்து பைபிள்ல வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பண்றது ரைட் ஹேண்டுக்கு தெரியக்கூடாதுன்னுவாங்க. So I'm just doing that. I'm doing my stuff. It doesn't, அது வெளியில வந்து யாருக்கும் தெரியறதுக்காக நான் பண்ணல. அது என்னோட திருப்திக்காக நான் செய்யறேன். But always when there is a public service something going, I'm always there to promote it. So we will all be doing. Thanks a lot. Very sweet of you. Thank you. ஆனா நான் மசாலா படம் பண்ணுவேன். After Sethu, now we talk that Tamil cinema before Sethu, Tamil cinema after Sethu. It might be because of the director Bala, or it may be because of the actor Vikram. The way the acting is as such moving. What do you think your graph? What is your confidence level? You will have a graph of how you have started and how it is going. So on the graph, எப்படி இருக்கும் நீங்க நம்புறீங்க? How will it end? I don't want it to end. I want it to Amitabh Bachchan. எப்படின்னா அவர் ரீஇன்வென்ட் பண்ணிட்டே இருக்காருல்ல. இப்போ கூட நீங்க பாத்தீங்கன்னா he can just retire. ஒரு ராஜேஷ் கண்ணா, ஒரு திலீப் குமார், வினோத் கண்ணா, எல்லாருமே they retired. ஜிதேந்திரா எல்லாருமே. பட் அவர் வந்து இப்பவும் ஒரு சல்மான் கானுக்கு, ஒரு ஷாருக், ஒரு அமீருக்கு போட்டியா தான் இருக்காரு. ஒரு சீனி கம் பண்றாரு, ஒரு பா பண்றாரு, ஒரு பிளஃப் மாஸ்டர்ல ஒரு கேமியோ பண்றாரு. He is inventing every time. He's doing a different character. I want to be like that. அது ஒன்று. சேது தான் அவர்கிட்ட நான் சொல்ல விரும்புது. நான் அது வரைக்கும் நான் பண்ண படங்கள் எல்லாமே காமெடி படமெல்லாம் இருந்துச்சு. சீரியஸ் படம் கூட காமெடியாக தான் இருந்துச்சு. பட் சேதுல இருந்தால் ஐ திங்க் எனக்குள்ள சின்ன வயசுல வந்து நான் ட்ராமாவில் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணேன். அதை வந்து மறந்துட்டேன். ஏன்னா ஐ ஜஸ்ட் வாண்டட் டு சர்வைவ். பட் சேதுல தான் பாலோ woke that up. நீங்கள் திருப்பியும் அதை பண்ணுங்க. He just woke up that actor in me. And he made me discover a lot of things about me. அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லைக் ஒவ்வொரு படமும் ஐ க்ரோன். ஐ நோ தட் ஒவ்வொரு டைரக்டரோடையும் பண்ணுற போது இப்போ சேதுவோட நான் பாலாவோட இருந்ததுக்கும் பிதாமகன் இருந்ததுக்கும் பயங்கர வித்தியாசம். there was more contribution in பிதாமகன் from me. அண்ட் அதே மாதிரி அதுக்கப்புறம் சங்கர் சார், மணி சார், ரமணி, தரணி, ஒரு ஹரி, ஒவ்வொரு டைரக்டரோடையும் பண்ணி இது பண்ணுற ஒர்க் பண்ணுற போது சாரி அப்பப்போ மலையாளம் தெலுங்குலாம் வர பயந்துடாதீங்க. ஏன்னா ஒரு 200 இன்டர்வியூ பண்ணிட்டேன் இந்த இதில் எல்லா பாஷையிலையும். அங்கே தமிழ் பேசிட்டு இருப்பேன், நான் ஏதோ பேசிட்டு இருப்பேன். ஸோ ஐ ஆல்வேஸ் பீன் க்ரோயிங் ஆஸ் அன் ஆக்டர். நோபடி இஸ் பர்ஃபெக்ட். லைக் இன்னைக்கு பண்ண படம் நாளைக்கு பார்க்கும்போது சேது வந்து ஐ தாட் இட் வாஸ் பர்ஃபெக்ட். 1 year பிறகு கொஞ்சம் இப்போ பார்க்கும்போது ஐயோ நான் என்ன இன்னும் கொஞ்சம் சஸ்டெயின் பண்ணிக்கலாம். ஐயோ அந்த இடத்துல வந்து நான் திரும்ப படம் நல்லா தெரியுது. ஐ ஃபீல் ஆல் தட். ஸோ ஆஸ் அன் ஆக்டர் po you realize. So I think I'm keeping on learning. I want to keep doing really interesting characters and keep doing commercial films in the sense just to give entertainment, not make the audience think just come they have a good time and go. Like I just want to
do stuff or a body of work that later on you can look back and say I'm proud. என் பேரன் பேத்தி பேரண்ட்லாம் பாடுறா தாத்தா இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் அப்போ பண்ணியிருந்தேன். அப்போ I think I would love to do that. ஒரு நேஷனல் அவார்டு அந்த மாதிரி இப்போ ராவணன்ல வந்துட்டு லண்டன்ல போய் ப்ரொமோட் பண்றீங்க. ஸோ ஒரு இன்டர்நேஷனல் ரெகக்னேஷன் கிடைக்குது. அங்க இருக்க ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்ககிட்ட எல்லாம் பேசுறாங்க, அவங்க சஜஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த இதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? I feel it's fantastic. I thought London was one of the best things that happened. Not to me, for Tamil cinema in a sense. எந்த படமும் வந்து இப்போ அங்கே வந்து நடந்த ப்ரோக்ராம் வந்து ஹிந்தி சினிமாக்கே அந்த மாதிரி ரெட் கார்பெட் யாருமே கொடுத்ததில்லை. இட்ஸ் பின் லிட்டில் பேசிக். ஸோ ராவனுக்கே இட் வாஸ் அ கிரேட் திங். பட் when Ravan was put on a platform with Ravan and Prithvirajum அங்கே இருந்தாரு, so he was also getting a lot of mileage. It was like suddenly people are saying, oh, it's Hindi is not Indian, is it? That's not the only thing. There is more. I said, yeah, there is Tamil, there is Malayalam, there is like another like 25, 30, 400 languages. I said like that. They said really, they were so shocked. இது வேற ஒரு கல்ச்சரெல்லாம் கேட்டு ஸோ தமிழ் சினிமா பற்றி கேள்விப்பட்டாங்க, தமிழ் சினிமா பற்றி பேசினாங்க. இல்லைனா இந்தியன் சினிமானா ஹிந்தி சினிமான்னு மட்டும் தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இட் வாஸ் a huge platform, not just for me, I think for Tamil cinema. And that Mani Ratnam is an artist, I mean he's a director who's renowned all over, but he's coming from Tamil, you know, அந்த மாதிரி. அதே மாதிரி இப்போ வெனிஸ்ல வந்து we're going to screen both the films. I mean தமிழ்லாம் ஸ்க்ரீன் பண்ண போகிறோம், ஹிந்தியும் ஸ்க்ரீன் பண்ண போகிறோம். ஸோ people who are seeing there அவங்களுக்குலாம் வந்து இந்த கல்ச்சர் நம்ம அந்த ஊர் காமிச்சதுலாம் அது வந்து ரொம்ப புதுசாக இருக்குது. and I think it's going to be fantastic for us. Thank you. Hi, I'm Ganesh from FL Smith. I thank Behind Woods for creating such an opportunity to meet Vikram. இந்த படம் பார்த்தோம், லாஸ்ட் ஃப்ரைடேவே பார்த்துட்டோம். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. விக்ரம் பார்க்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். ஹாய், நான் பிரபு சிடிஎஸ்லேருந்து வந்திருக்கேன். நான் வந்து பிஹைண்ட் வுட்ஸ் வந்து ரொம்ப நாளமாக வந்து பார்த்துட்ருக்கேன். ராவணன் வந்து நான் லாஸ்ட் வீக் பார்த்தேன். ஆக்சுவலி இட்ஸ் அ டெக்னிக்கல் ட்ரீட் தான் சொல்லணும் இந்த படம் வந்து. ப்ளஸ் வந்து விக்ரமோட ஆக்டிங் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஐ லைக் டு தேங்க் பிஹைண்ட் வுட்ஸ் ஃபார் கிரியேட்டிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. Hi, I'm Ram from Adapt Event. I'm very excited to meet Vikram. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. First I have to thank Behind Woods because it gives us lots of offers like this and lots of people do. So it is a dream come true for meeting such great personalities. And Ravan definitely is a visual treat. All the great masters, Mani Ratnam, A.R. Rahman, Vikram, Abhishek Bachchan, Aishwarya, all have come together. And definitely it is a awesome technical and all locations as usual. The best of the Mani Ratnam movies. Thanks. எல்லாச்சியா விக்ரம் ஓ போடுங்க.